கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65 2வது வசனம் வாசிக்கலாமா? ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவரே. நம்ம எல்ரோயி, எல்ஷடாய், எல் எலியோன், ஏகவா ஷம்மா, ஏகவா ரூவா, ஏகவா ஷாலோம், இல்லை எவ்வளோ பேர் சொல்கிறோம்ல. எல்ரோயி, எத்தனையோ பேர்களை சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவரே. ஆமென். நம்ம பேசும்போது அவர் கேட்குறார். நம்ம என்ன சொன்னாலும் அது அவர் காது கொடுத்து கேட்குறார் என்பது நம்ம பெற்றுக்கொண்ட பெரிய பாக்கியம் இல்லை. அது தாவீது சங்கீதக்காரர் ரொம்ப நல்லா உணர்ந்து வச்சிருக்கிறாரு. அதனால தான் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். யாரெல்லாம் மாம்சத்தில் இருக்காங்களோ அவங்களாம் இயேசுவண்ட தான் வருவாங்க. அப்புறம் வேற எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, ஆவிக்குரிய ரீதியாக ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான மாம்சம். இன்னொன்று, ரட்சிக்கப்படக்கூடாதபடி இருக்கிற மாம்சம். இல்லைங்களா? 2 பேரை ராஜாவாக்குனாங்க. முதல்ல சவுலை ராஜாவாக்குனாங்க. ஆனால் அவர் விழுந்து தான் போனார். தாவீதோ ராஜாவானார். ஆனால் எழுந்தார். ஆமென். விழுந்தாலும் விழுந்தார். இல்லைங்களா? இதுதான் மாம்சமான யாவரும். ஆமென். அப்போ இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? விழுதல்ல விழுந்தே கிடக்கிறோமா? எழுந்து நிற்க கர்த்தர் நமக்கு பலன் தரும்போது எழுந்து நிற்கிறோமா? இல்லை அதை அவாய்ட் பண்ணுறோமா? சவுலுக்கு சான்சஸ் நிறைய கிடைச்சிது மனம் திரும்புவதற்கு. சாமுவேல் உணர்த்திக்கிட்டே இருந்தார். மனம் திரும்பினா அவன் இஸ்ரவேலின் நிரந்தர ராஜாவாய், அவன் ஆயுசு நாட்கள் எல்லாம் நல்ல ராஜாவாய் இருந்து அவன் மறிச்சிருக்கலாம். பிதாக்களின் கல்லறையில் அவன் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பாக்கியத்தை அவன் இழந்து போயிட்டான். பாருங்களேன், இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? அது மாம்சம், வெற்று மாம்சம், ஆவி இல்லாத ஒரு மாம்சம். ஆனால் தாவீது பாவம் செய்தபோது தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின உடனே அதை உணர்ந்தவராய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தெய்வ சமூகத்தில் அழுது மன்றாடி ஒப்பு கொடுத்து தன் அவ்வளவு டெடிகேட் பண்ணி சரண்டர் பண்ணி இல்லை எவ்வளோ பண்ணிட்டார் இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பாவம் செய்யக்கூடாதுன்னு அவர் தன்னை காத்து கொண்டார். அப்படிதானே தெய்வ பிள்ளைகளை நீங்களும் நானும் இருக்கணும். அதனால தான் தாவீது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் ஜெபத்தை கேட்குறவர். இங்கே எப்படிப்பட்ட நிலையில் ஜெபிச்சாலும் பரவாயில்ல, அந்த ஜெபத்தை கேட்குறவர் ஒருவர் மாத்திரம்தான். ஜெபம் கேட்கப்படுது, அது மட்டும் இல்லை. நீங்கள் எல்லாம் அவரிடத்துல வந்துருங்க. அப்படி வந்தவங்க எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறி, அவர் சமூகத்தின் பிள்ளைகளாய் மாறி, அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், பெற்றுக்கொள்வார்கள். அதனால் இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் எங்கள் கூட பேசினேன் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அடுவரை ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் இந்த நாளில் தியானித்து இருக்கிறோம் ஐயா. அந்த தியானம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 124வது சங்கீதம் 8வது வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் இதுநாள் வரையில் எவற்றுக்காக வேண்டி விண்ணப்பித்து நீண்ட நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான பதிலை பெற்றுக்கொள்ளும்படி பெரிய காரியங்களை செய்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேகர் பல தேவைகளுடன், எதிர்பார்ப்புகளுடன், தேடலுடன் காத்திருக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் சிலர் கட்டப்பட்டு இருக்கிற கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டியும், வியாதியின் கூறுகளில் பற்றாக்குறைகள், தடைகள் போன்றவற்றிலிருந்து அற்புத சுகமும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளவும் காத்திருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறவைகளில் பெரிய காரியங்களை செய்தும், நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்தும் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தினால் நமக்கு சகாயம் செய்து ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், தடைகளை அகற்றி சகாயம் செய்கின்றார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அனுபவித்த சிறுமையை கண்ட கர்த்தர் அவர்களின் கூப்பிடுதலை கேட்டு
பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களிடத்திலும் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்து கடலின் நடுவாக கால்கள் நனையாமலும் அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே கவிழ்த்து போட்டும் வனாந்தரத்திலே பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தி பசிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தும் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணியும் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த கானானுக்குள் பிரவேசிக்கும்படி பெரிய காரியங்களை செய்து இஸ்ரவேலரை ஆசிர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல ஆண்டுகளாய் யாருமே மீட்க முடியாத, விடுதலை பெற முடியாத, அடைபட்டு இருக்கிற கடினமான காரியங்களை, பார்வோனை போன்று நெருக்கப்படுகின்ற சூழ்நிலைகளை, கடக்க முடியாத, தீர்க்க முடியாத, நம்பிக்கையற்று போனவைகளை, தடைகளை, சமாதான குறைவுகள், பிரிவுகள், இவைகளினால் விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் இன்றைக்கு பார்வோனின் சிறை இருப்புகளிலிருந்து விடுவிக்கின்றார். ஆசிர்வாதத்துக்கு தடையான செங்கடல்களை பிளக்கின்றார். மனதளவிலும் வாழ்க்கையிலும் பாலைவனமாகி போன எண்ணங்கள், விசுவாசம் இவற்றை இன்றைக்கு தம்முடைய அன்பின் ஜீவ ஊற்றிலிருந்து காயங்களை கட்டி ஆற்றி தேற்றி சமாதானமுள்ள கானானுக்குள் பிரவேசிக்கும்படி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தயவை தந்து சகாயம் செய்கின்றார். ரூத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் நீங்க என்ன இப்ப அட்மிட் பண்ணணும். நகோமியின் வாழ்க்கையில் பஞ்சத்தினால் வேறு தேசத்திற்கு சென்றவள், கணவன், பிள்ளைகள், சொந்த ஜனம், நகரம் எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையாய் அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமிற்கு திரும்புகின்றாள். அங்கே கர்த்தர் நீங்க மெட்டாக்களுக்கு எப்படி அட்மிட் பண்ணுவீங்க? இந்த பாஸ்போர்ட் கொடுத்து பொறுக்கிக் கொள்ள சென்றவள் கதில் நிலத்திற்கே சொந்தக்காரியாக மாறும்படி கர்த்தர் தயவை கட்டளையிடுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் வம்சத்தை அவர்களுக்கு கட்டளை அந்த மைக் மாதிரி ஆடியோ எல்லாம் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று வாழ்த்தும்படி ஆசிர்வதிப்பதை நாம் வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில் எவைகள் உங்களிடம் இருந்து நீங்க அந்த நஷ்டப்பட்டீர்களோ, எவைகளிலெல்லாம் கண்ணீர் வடித்தீர்களோ, காயப்பட்டீர்களோ, இன்றைக்கு அவைகளையெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்காய் தயவை பாராட்டுகின்றார். எனக்கு உங்களை தெரியாது அப்படித்தானே செய்து பிறர் ஆச்சரியப்படும் வகையில் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், ஆசிர்வாதங்களை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிய இப்ப எனக்கு நீங்க நான் ஜாயின் மீட்டிங் சொல்லிக்கல, எனக்கு அந்த பேஜ் ஓபன் பண்ணிருக்கு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபின் கூடாரத்தில் அப்படி ஒரு வேர்ட்ஸ் வருது. இன்னும் வருது, கர்த்தாவே உமது கிருபை